ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். உறுதியான உள்ளம் படைத்தவனுக்கு இவ்வுலகமும் செவிசாய்க்கும். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மார்கழி 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4/1/2026 புனர்பூச நட்சத்திரம். இன்று மாலை 3 மணி முதல் மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். இன்று பிரதமை தேய்பிறை யோகம் வைதிருதி கரணம் கௌலகம். இன்று விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலையில் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராகுகாலம் 4:30 மாலை முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்று சித்த யோகங்கள். இன்று வாரசுலை மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி பக்தி மனப்பான்மைகள் அதிகரிக்கும். லாபகரமான நாள். சில தொலைதூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்கு பரிசு பெறுகின்ற நாள். பொழுதுபோக்குகள் அதிக நாட்டங்கள் இருக்கும். இன்று பிற்பகுதியில் வளர்ச்சி உண்டு. மிதுன ராசிக்கு பயம் உண்டு, ஆனால் அதில் நிலைநிறுத்த போராட வேண்டிய நாளாக ஒன்று. இன்று உடல்நலத்தில் கவனம். கடகம் சின்ன சின்ன எதிர்ப்பிலிருந்து மீண்டு வருகின்ற நாள். இன்று அற்புதமான நாளாக ஒன்று. சிம்மம் பரிவு பாசங்கள் அதிகரிக்கின்ற நாள். உடல் அசதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கன்னி ராசிக்கு இன்று பாராட்டு மழை பொழிகின்ற நாள். அற்புதமான நாள். இன்று லாபகரமாக இருக்கின்ற நாள். துலாம் ராசிக்கு தொழில் சம்பந்தப்பட்டதில் அதிக நாட்டம் உண்டு. வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டினால் இன்று பாராட்டு மழை பொழிகின்றன. விருச்சக ராசிக்கு ஒரு சிலருக்கு ஓய்வு இருக்க வேண்டிய நாள். இன்று தொந்தரவிலிருந்து வெளிவருகின்ற நாளாக ஒன்று. இன்று முயற்சிகள் அதிகம் செய்ய வேண்டும். இறை நம்பிக்கை தேவை. தனுசு ராசி ஒரு சில நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று புது வரவுகள் ஏற்படுகின்ற நாள், ஆனால் தெரியாத புது விஷயத்தில் கையெழுத்திடக்கூடாத நாள். மகர ராசி சங்கடத்திலிருந்து விடைபெறுகின்ற நாள். இந்த லாபகரமான நாள். புது நண்பர்கள், புது வளர்ச்சிகள், தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். கும்பராசி போட்டிகள் உண்டு, அதில் வெற்றிகளும் உண்டு. இன்று அற்புதமான நாள். மீனராசி புகழ் பெறுகின்ற நாள். மன மகிழ்ச்சி இருக்கின்ற நாள். இறை நம்பிக்கைகள் அதிகரிக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஆர்வம் ஏற்படும். இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் பாவம் துளைத்து புண்ணியம் சேர்க்கும் அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.